தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தன்னை எதிர்த்த எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட வழிக்கு கொண்டு வந்துட்டார். குறிப்பா பாத்தீங்கன்னா அண்மை சில நாட்களா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிர்நிலையில இருந்தாரு அப்படின்னு ஒரு பேச்சு பரவலா இருந்துச்சு. அதை செங்கோட்டையனும் அங்கங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஈரோட்ல நடந்த ஒரு விவசாயிகள் மாநாட்டுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில விஷயங்களை தன்னோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதே செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில எடப்பாடியாரை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து அதிமுகவை மீட்பதுதான் என்னோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லி இருந்த டிடிவி தினகரன் இப்ப அதிமுகவுக்கு எடப்பாடியை விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. இப்ப என்ன அப்படின்னா பாஜகவோட கூட்டணியை உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி என்னை இனிமேல் யாராலும் அசைக்க முடியாது. ஏற்கனவே அவர் முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி. கடப்பாறையை விட்டு நம்பினாலும் இந்த அதிமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் அதே கருத்தை அவர் சொல்லல அப்படின்னாலும் தன்னோட செயல்பாடுகள்னால அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. கடப்பாறையை விட்டு நம்பினாலும் இனிமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. ஓபிஎஸ் நினைச்சாலோ, டிடிவி தினகரன் நினைச்சாலோ, சசிகலா நினைச்சாலோ, இல்ல புகழஞ்சி நினைச்சாலோ, செங்கோட்டை நினைச்சாலோ, யார் நினைச்சாலும், ஏன் இனிமே அமித்ஷாவே நினைச்சாலும் மோடியே நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா தன்னோட கைப்பிடியில எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜகவோட கூட்டணியை உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆட்டத்தை தொடங்கிட்டார். என்னன்னு பார்த்தோம்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 118 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாதான் ஆட்சி அமைக்க முடியும். தனிப்பெண் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்னா 118 தொகுதிகளை பாஜக கூட சேர்ந்து பிடிக்கிறதா இல்ல தனித்து பிடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி. இது போக எல்லா இதுலயும் தொகுதிகள்லையும் தன்னோட வாக்கு வங்கியை அதாவது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற அதிமுகவோட வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாரு, இது அதிமுக மட்டும் போட்டியிட்டா ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறது எடப்பாடிக்கே அந்த கள நிலவரம் தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, முதல்ல விஜய் கூட கூட்டணியை ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் கேட்ட டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை அதை எடப்பாடி பழனிசாமியால ஏத்துக்கிற முடியல. அது என்னெல்லாம் டிமாண்ட் வச்சாரு அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் விஜய் போடுற டிமாண்ட பார்த்து எடப்பாடி பழனிசாமி விஜய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் போவார் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதுதான் அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்கள்ல நான் சொன்னேன், அடுத்த சில நாட்கள்லயே அதுதான் நடந்தது. அந்த வீடியோ பெரும்பாலான நபர்கள் பார்க்கல. பாருங்க, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை. அது எப்ப அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பாஜக அதிமுக கூட்டணி எப்ப உறுதியானுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தாது. இப்படி ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி என்னன்னா விஜய் வேணாம் அப்படின்னு பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாரு. கூட்டணி சேர்ந்தாலும் தனித்து பெரும்பான்மையை இது பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதே நேரத்துல கூட்டணியில மேலும் சில கட்சிகளை கொண்டு வர்றதுக்கு அவர் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா பாமக எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 நிலைப்பாட்டிலேயே இருக்கும். எப்பவுமே தேர்தல் வரைக்கும் திமுகவா அதிமுகவா திமுகவா அதிமுகவான்னு தான் இருப்பாங்க. தேமுதிகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆனா இப்ப கடந்த சில இதா பாத்தீங்கன்னா அவங்களும் எங்களுக்கு என்ன டிமாண்ட் நாங்க வைக்கிறோம், அதாவது மாநிலங்களவை தொகுதி எம்பி அந்த மாதிரி, அது போக இத்தனை தொகுதிகள் இப்படி கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலையும் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. இப்பவும் அதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க வேற எந்த இதுலயும் இது பண்ண மாட்டாங்க. கொள்கை அந்த லொட்டு லோசுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. நம்மளுக்கு எனக்கு தேவை என்ன, இத்தனை தொகுதி
இது போக வந்து மாநிலங்களவை எம்பி போஸ்ட் இது கொடுத்தா நான் வர்றேன், அவ்வளவுதான். கொள்கையாவது புண்ணாக்காவது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அந்த கட்சியோட இது வேற, கொள்கை கோட்பாடுகள்ங்கிறது வேற. அவரு இன்னாக்டிவ் ஆகி இப்ப இறந்ததுக்கு அப்புறம், இன்னாக்டிவா இருந்தும் போதே அந்த கொள்கையெல்லாம் மாறிடுச்சு, பிரபலத்தை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. விஜயகாந்த் எதுக்காக அந்த கட்சியை தொடங்கினார் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதே நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்குலாம் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா டிமாண்ட், இப்ப இந்த கட்சிகள் எல்லாரையும் தன்னோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் வந்து நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கணக்கா இருக்குது. அதே நேரத்துல இன்னொரு கணக்கையும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீர்க்கமா உறுதியா இருக்கிறார். என்ன அப்படின்னா, பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகளை வந்து அதிமுக தனித்து வென்றாதான் ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு பாஜக மற்றவங்க எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்மளுக்கு இதாகாது, செட் ஆகாது. தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி. ஆட்சியை இது பிடிச்சிட்டோம், தேர்தலை வெற்றி பெற்றோம்னா ஆட்சியில எல்லாம் கூட்டணி எல்லாம் இல்ல அப்படிங்கறதுல ரொம்ப எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தனித்து 160 தொகுதிகள்ல போட்டியிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதை வந்து தன்னோட சீனியர் லீடர்ஸ்கிட்டையும் வந்து அவர் வந்து அந்த கருத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கே.பி. முனுசாமி, நம்ம செங்கோட்டையன், இந்த மாதிரி சில முக்கிய அமைச்சர், மூத்த நிர்வாகிகள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பாஜக நம்ம கூட்டணியில வந்து இருந்தாலும் டிடிவி தினகரன், தேமுதிக, இந்த மாதிரி வேறு சில கட்சிகள்லாம் வந்து நம்மளோட கூட்டணிக்கு வந்தாலுமே, பாமக உட்பட எத்தனை கட்சி வந்தாலும் 160 தொகுதிகளை நம்ம வச்சுக்கிட்டு எஞ்சிய ஒரு 74 தொகுதிகளை தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம 160 தொகுதிகளில் வந்து இரட்டை இலை மட்டும் போட்டியிட்டா மட்டும்தான் நம்ம பெரும்பான்மையை இது பண்ண முடியும். இல்ல அப்படின்னா பெரும்பான்மை பெறாம நம்ம வந்து ஒரு ஒரு 100 தொகுதி 120 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 100 தொகுதி 110 தொகுதி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ பாஜக கிட்ட ஆதரவு கேட்டாலோ இல்ல பாமக கிட்ட ஆதரவு கேட்டாலோ கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சியில பங்கு கேட்பாங்க. அதுவும் பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியை வந்து பங்கு கேட்டு ஒரு கட்டத்துல அவங்களே என்ன பண்ண ஆட்சியவே கபலீகரம் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. அப்படிங்கறதுனால 160 தொகுதிகளை அதிமுக போட்டியிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து கராரா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பாஜக தலைமையும் சொல்லியிருக்காரு. ஆனா பாஜக தலைமை எப்படி அப்படின்னா, நீங்க வந்து 160 தொகுதிகள்ங்கிறது சொல்றது சரிதான், ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு 100 தொகுதிகள், எங்களுக்கு ஒரு 80 தொகுதிகள், மிச்சம் இருக்கிற அந்த 54 தொகுதிகளை மற்றவங்களுக்கு, அதாவது பாமக வந்து ஒரு 10 15 கொடுக்குற மாதிரி, 10வது இருக்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் டிடிவி தினகரன், தேமுதிக, அப்புறம் இன்னும் நிறைய கட்சிகள் 2 3 அப்படின்னு இது பண்ணா கூட, இந்த மாதிரி நிறைய கட்சிகளுக்கு வந்து நிறைய கட்சிகளை சேர்த்தாலும் நம்ம வந்து வெற்றி பெற முடியுங்கிறனால நம்ம நிறைய கட்சிகளை சேர்த்து 2 3 அந்த மாதிரி கொடுக்குற போது இதா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு 100ல இருந்து 110 தொகுதிகள் வரைக்கும் தான் நீங்க போட்டியிட்டாதான் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க 120 தொகுதி போட்டியிடுங்க. 118 தொகுதிகள் சாலிடா வெற்றி பெறக்கூடிய மாதிரி இதுல வந்து 118 தொகுதிகள் போட்டியிடுங்க. மிச்சம் 80 சீட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து டிமாண்ட் வைக்கிறதா ஒரு தகவல் இருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் சூடு பிடிக்கும். அப்ப என்ன மாதிரியான டிமாண்டை வந்து பாஜக வைக்கிறாங்க, அந்த டிமாண்டுக்கு வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிக்கிறாரு, இல்ல வளைஞ்சு கொடுத்து அவங்க கேட்கிற மாதிரி தொகுதிகளை கொடுக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கிறோம். ஆனா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து 160 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற போட்டியிட வேண்டும். அப்பதான் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள், அதாவது 118 இடங்களையாவது வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ரொம்ப இந்த வந்து ஆணித்தரமா மூத்த நிர்வாகிகள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. பார்க்கலாம் தேர்தல் வரும்போது, தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான கணக்குகள் என்ன இருக்குது, நம்ம சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்லாம் அப்பதான் அவங்களுக்கு நன்றி.